அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நாமும் வெல்வோம்னு சொல்லிட்டு ஒரு 20 days சேலஞ்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம அதில் டே 12 இருக்கோம். ஸோ 11 days நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எங்கேயாச்சும் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக உங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. லைக் சேலஞ்ச் கம்ப்ளீட்டடா இல்லை கம்ப்ளீட் பண்ண முடியலையா, என்ன சப்ஜெக்ட் டஃபராக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ தான் அப்கமிங் சேலஞ்சை நான் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம டே 12 இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் இயல் 5 நம்மை அழைப்போம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இயல் 5 பார்த்தீங்கன்னா நீங்கள் உரைநடை, செய்யுள் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி துணைப்பாடம் உங்களை வந்து படிக்க சொல்லியிருப்போம். ஓகே ஃபைன். துணைப்பாடம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து உரைநடை, செய்யுள் அந்த நம்மை அழைப்போம்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இயல் 5ல். அதை நம்ம படிக்கணும். இதை படிச்சிட்டோன்னா 5 முடிச்சிட்டோமா 1லேருந்து 5 வரைக்கும். இதுக்கடுத்தும் நம்ம ஒன்று படிக்க சொல்ல போகிறோம் உங்களை. எப்படின்னா இது வந்து அடுத்த சேலஞ்சில் தான் நான் கொடுப்பேன். செய்யுளில் பார்த்தீங்கன்னா ரச்சனை யாத்திரிகம் நீங்கள் வந்து படிக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உரைநடையில் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் மேலாண்மை அதை நம்ம படிக்கணும் இயல் 7. இது படித்தா தான் பார்த்தீங்கன்னா குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாம் நம்மளால் வந்து எழுதிட முடியும். ஓகேவா? ஃபைன். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து இயல் 5 நம்ம வந்து படிக்கிறோம். இங்கிலீஷை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மெஜாரிட்டியாக நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஒரே ஒன்று மட்டும் விட்டுருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா 3 mark கொஷின் நமக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இயர்லி ஆஃப் த சேலஞ்சிலே நம்ம அதை போட்டோம்னா வெறும் 6 mark தான் அது வந்து நமக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம அதை ஸ்டார்டிங்லேயே படித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பேராகிராஃப் 3 பேராகிராஃப் உங்களை படிக்க சொல்லி இந்த 3 பேராகிராஃப் நம்ம படிச்சிருக்கோம். அதிலிருந்து கேட்க மாட்டாங்க. மொத்தம் எத்தனை லெசன் இருக்குது? 6 லெசன் இருக்கா? 2 பேராகிராஃப் கொஷின் தான் உங்களுக்கு வந்து ப்ரோஸில் வந்து கேட்பாங்க 6ல். மிச்சம் அந்த கேட்காதது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்க வந்து 3 markல வந்து உங்களுக்கு சாய்ஸில் வந்து கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பேராகிராஃப்க்கு என்ன லெசன் படிச்சிருக்கோமோ, சப்போஸ் ஒரு லெசன்லேருந்து பேராகிராஃப் கேட்குறாங்கன்னா அந்த லெசன்லேருந்து 3 mark அதே லெசன்லேருந்து வராது. புரியுதுங்களா? இப்போ 2 gentlemen of வெரோனாலேருந்து உங்களுக்கு பேராகிராஃப் கேட்டாங்கன்னா அதே லெசன்லேருந்து அந்த 3 mark கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால தான் இன்றைக்கி சேலஞ்சில் நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அதை வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி அப்போ என்ன படிக்க போகிறோம்? இன்றைக்கி சிம்பிள். இன்றைக்கி நம்ம ரைட்டிங் ஸ்கில்லை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா ஹின்ஸ் டெவலப்பிங்கும் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். அந்த 2 டாபிக் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். தட்ஸ் எனஃப். ஓகேவா? ஆன்சர் கீயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆன்சர் கீயை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் அதுதான் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். பட் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுத தெரியணும். 4 mark அதை ஈஸியாக எடுத்துடலாம். சப்போஸ் அந்த 5வது கொஸ்டின் என்ன ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு கேட்பான். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட்ஸ் மோர் தேன் எனஃப். ஓகேவா? ஃபைன். இன்றைக்கி இங்கிலீஷ் இன்றைக்கி ஒரு டாஸ்க்கே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா கூட பப்ளிக்கில் நீங்கள் வந்து எழுதிடலாம். ஓகேவா? மேக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்டர் 8 அது ஃபுல்லாக நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது இன்றைக்கி நம்ம படிக்கிற மூலயமா மேக்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் முடிக்கிறோம். 1 முடிச்சாச்சு, 2 முடிச்சாச்சு, 3 முடிச்சாச்சு, 4 முடிச்சாச்சு, அண்ட் இன்றைக்கி 8 முடிச்சிருவீங்க, 11 முடிச்சாச்சு, 12 முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து தான் இந்த இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், ஹைப்பர்போலா, பேராபோலா, வெக்டார், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி முடிக்கிற மூலயமா நம்ம பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். இன்றைக்கி இந்த சேலஞ்ச் முடிச்சிட்டிங்கன்னா மேக்ஸில் ஷார்ட் நீங்கள் வந்து 45 to 50 நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ஓட 5 mark கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன 5 marksன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன். என்ன சாப்டரும் அந்த சாப்டரை நீங்கள் வந்து அந்த 5 marksலாம் நோட் பண்ணி படிச்சிருக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2 பேருக்கும் இருக்குது சாப்டர் 7. ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சாப்டர் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கான உங்களுடைய கெமிஸ்ட்ரி சேலஞ்ச். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 நம்ம வந்து நேற்றோட முடிச்சு விட்டுருந்தோம். 5 to 10 ஆல்ரெடி முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 படிக்க போகிறோம். ஸ்கோப்பிங் ரொம்பவே ஈஸியான லெசன். லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், அடுத்து என்க்ளோஸ்டு, பில்டின் 4 ஸ்கோப். எல்இஜிபின்னு அதை வந்து சொல்லுவாங்க, ஸ்கோப்போட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர். ஓகேவா? ஸோ அதான் நம்ம படிக்க போகிறோம். ஒரே ஒரு 5 mark, ஈஸியான 2 mark, ஈஸியான 3 mark. அதுவுமே நம்ம சேனல் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுமே சொல்லிக் கொடுத்துருக்கோம். தேவைன்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 mark படிக்கிறீங்களா, 2 markக்கு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். எல்லா லெசனும் அதில் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து படித்து முடிச்சிருங்க. 3 mark செப்பரேட் பிளேலிஸ்ட், 5 mark செப்பரேட் பிளேலிஸ்ட். இது எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். இதான் உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேலஞ்ச். இதான் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட சேலஞ்ச். நெக்ஸ்ட் சேலஞ்சில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம சேனலில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் கமெண்ட் போட மறந்துடாதீங்க முடிச்சோன்னு. ஓகேவா? தட்ஸ் இட். பை.